2000க்கு மேல கவிதைகள் எழுதியிருக்கார். சில கவிதைகள் கிடைக்காமயே கூட போச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்ன பேப்பர் கிடைச்சாலும் அதுக்கு பின்னாடி கேலண்டர் கிழிச்சு அந்த பேப்பருக்கு பின்னாடி எல்லாம் கூட கவிதை எழுதுவாராம். ஆனா இந்த குடும்பத்துல அவங்களுக்கு சில சமயம் அதனுடைய எப்பொழுதுமே நம்ம குடும்பத்துல சில பேர் நல்ல விதமா செய்தாக்கா அதனோட அருமை தெரியாது. அந்த மாதிரி மகரிஷி எழுதின கவிதைகள் கூட சிலதெல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை பொறுப்போட அதை தொகுத்து அப்புறம் ஒரே புத்தகமா இருந்தது. அதுக்கப்புறம் தலைப்பு ரீதியாக அதுக்கப்புறம் கவிதைகள் ஞான களஞ்சியம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு அமைதி அப்படிங்கிற தலைப்புல கவிதை ஒண்ணு பார்க்க போறோம். எல்லாருமே இதை தேடிக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். அமைதி கிடைக்கணும், வாழ்க்கையில நிம்மதி இருக்கணும் அப்படின்னு. ஆனா இந்த நிம்மதி அமைதி ஒண்ணு உணவு நல்லா கிடைச்சா நிம்மதி இருக்கும்னு நினைச்சுக்கிறோம். ஏன்னா யாரெல்லாம் பசினால கஷ்டப்படுறாங்களோ அவங்க அப்படிதான் நினைச்சுப்பாங்க. அப்பா ஒருவேளை சாப்பாடு நல்லா கிடைச்சதுன்னா அவன் என்ன நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அந்த சந்தோஷமே அதுவே ஒரு அமைதியை கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் நிறைய செல்வம் இருந்ததுன்னா அமைதி இருக்கும், இல்ல வாழ்க்கையில சௌகரியங்கள் இருந்தா அமைதி இருக்கும், இல்ல நல்லா படிச்சா அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அதனால அமைதி இருக்கும் அப்படின்னு அவங்க எந்தெந்த சூழ்நிலையில வளர்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி அமைதியை அதோட தொடர்பு படுத்திக்கிறாங்க. ஆனா மகான்கள் தான் எப்பொழுதுமே அமைதியா இருப்பதற்கு வழிமுறைகளை கொடுக்கறாங்க, விளக்கங்களை கொடுக்கறாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன நினைச்சுக்கிறோம், அமைதி கிடைக்கணும்னா பிரச்சனையே இருக்கக்கூடாது வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி இல்ல. எதை தேடி போனாலும் எந்த துறையில நாம உழைச்சாலும் பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, எதுக்கு பின்னாடி ஓடுறோமோ அது நம்மளை தாண்டி இன்னும் வேகமா ஓடும், நம்ம கிட்டே இருந்து தூரமா ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் செல்வம் வேணும் வேணும் அப்படின்ட்டு அது பின்னாடி ஓடினாக்கா நம்மளை பார்த்து ஓடும்பாங்க. அதே மாதிரி அமைதியை தேடி போகணும் போகணும் ஓடணும் ஓடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மள தள்ளி போக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதனால வாழ்க்கையை நல்ல விதமா புரிந்து கொண்டு பிரச்சனைகள் இருந்தா எப்படி அதை எதிர்கொள்வது, அதுக்கு எப்படி தீர்வு காண்பது அப்படின்னு நமக்குள்ள சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம்னா, நம்மளுடைய எண்ணங்கள்ல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தோம்னா அப்ப எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அமைதியா இருக்க முடியும் அப்படின்னுதான் மகான்கள் சொல்றாங்க. சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம், இது மூணுமே எப்பொழுதும் ஞாபகம் வச்சு. அப்ப இந்த சீர்திருத்தங்களை கொண்டு வரணும், அதுக்கேத்த அறிவின் தெளிவு இருக்கணும் நமக்கு. அததான் மகான்கள் கொடுக்குறாங்க. இப்ப அந்த காலத்திலேயே கண்ணதாசன் ஒரு அருமையான கவிதை எழுதினார். மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற அந்த பாட்டுல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கார் கவிதை. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. ஐயோ கஷ்டம் வந்துருதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அதை பத்தி வேதனைப்பட்டோம்னா அது ஓட போறது இல்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் அப்படின்ட்டு சொல்றார். அதுக்கப்புறம் சொல்றார், ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்ட்டு என்ன தெளிவான ஒரு கருத்து பாருங்க இந்த பாட்டுல. இத மகரிஷியோட பயிற்சிகளோட இதையும் நம்ம அப்பப்போ நினைச்சுக்கிட்டோம்னா நமக்கு நிச்சயம் அமைதிங்கிறது எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அது கிடைக்கும்.
ஆனா அதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறது இல்ல நம்மள. அதுக்குதான் இப்படி குருமார்கள்லாம் வேண்டும் நமக்கு. கவிதையில கொடுத்தா கூட அந்த கவிதையை எப்படி எழுதியிருக்கான்னு என்ஜாய் பண்றோமே தவிர அந்த கருத்துக்களை வாழ்க்கையில பிரயோகப்படுத்துறது இல்ல. அதனாலதான் பிரச்சனைகள் வருது. இப்ப நாம என்ன பண்ணலாம்னா, மகரிஷி அங்கங்க அமைதி நிலவணும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தனி மனிதனுக்கும் அமைதி தேவையா இருக்கு, குடும்பத்திலயும் அமைதி தேவையா இருக்கு, சமுதாயத்திலயும் அமைதி தேவையா இருக்கு, உலகளாவையும் அமைதி தேவையா இருக்கு. அமைதி அது மனித குலம் அனைத்துக்கும் அவசியமே. அமைதி தனி மனிதனுக்கு அளிக்க தன்னிலை விளக்கம். அமைதி சமுதாயத்தில் அமைய அறநெறி வாழ்வு. அமைதி உலகில் நிலவ அனைத்துலக பேரரசு அப்படின்ட்டு சொல்லிட்டார். ரொம்ப எளிமையா அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. தனி மனிதனுக்கு அமைதியை விளக்கத்தை கொடுத்தாக்கா என்ன கிடைக்கும்? அவனுக்கு தன்னிலை விளக்கம் கிடைக்கும். சமுதாயத்துல அமைதி நிலவணும்னா அறநெறிய எல்லாரும் கடைபிடிக்கணும். உலகளாவ அமைதி நிலவணும்னா ஓருலக ஆட்சி வரணும், அனைத்து உலக பேரரசு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு மகரிஷி இப்படிங்கிறதுக்குள்ள இதெல்லாம் கொடுத்திருக்க முடியும். ஆனா அதை ஏத்துக்கணுமே. அவர் கொடுத்துட்டார். கொடுத்திருக்க முடியும் கூட இல்ல, கொடுத்துட்டார். ஆனா ஏத்துக்க முடியல. எதுக்கு? ஏன் காரணம்? எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஈகோ தான், ஆணவம் தான். தனி மனிதன் அவன் என்ன உணரணும்? மனித பிறவி எடுத்திருக்கோம். அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது. அதுல ஒரு குறையும் இல்லாம நம்ம பிறந்திருக்கோம்னா அதை ரொம்பவே புண்ணியம் செஞ்சிருக்கோம். அப்படி இருந்தும் நம்மளுடைய பிறவின்னு அந்த மதிப்பை நாம உணரல, சிறப்பை உணரல. மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர்மை மூன்றான மறைபொருட்களான மனிதனுடைய ஆற்றல்களை மலர வைக்க வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல வினைகள் தம்மை மனிதனே மாற்றி அரசெயல் பதிவு செய்து மன தூய்மை வின தூய்மை பெற்று பரத்து உறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை அதனை பரப்பி நலம் காண்போம் அப்படின்னு தனி மனிதன் தன்னிலை விளக்கத்துக்கு மகரிஷி இங்க விடை கொடுத்து. முதல்ல மனிதனா பிறந்ததற்கே நம்ம சந்தோஷப்படணும். அப்புறம் பிறந்ததுனால சரி என்ன செய்யணும்? ஒரு விவரம் தெரியும் பொழுது நம்ம 5 அறிவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 6வது அறிவுங்கிறத இன்னும் உபயோகப்படுத்தவே இல்லை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு குரு தேவையா இருக்கு. விளக்கங்கள் கிடைக்க கிடைக்க குருவை நாடி போறோம். அப்போ குரு அமைந்தால் இந்த குரு என்ன கொடுக்கிறார்? மன தூய்மை வினை தூய்மை. அதுக்கு வேண்டிய பயிற்சிகளை கொடுக்கிறார். இந்த பயிற்சினால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மறைபொருட்கள், மனம், உயிர், அப்புறம் கடவுள்னா என்ன, இறைநிலைனா என்ன, இத நாம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதுல தெளிவு பெறணும். அப்படி தெளிவு பெற்றாக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கருமைய தூய்மை வருது. கருமைய தூய்மை கிடைக்க கிடைக்க நம்ம சுத்த வெளியோட உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படின்ட்டு கொடுக்குறது. அப்போ தனி மனிதன் அமைதி கிடைக்கணும்னா மனவளக்கலையில இருக்கிற பயிற்சிகளை நம்ம செய்தாலே போதும். உடலுக்கு, மனதுக்கு, உயிருக்கு எல்லாத்துக்கும் பயிற்சியை கொடுத்திருக்க. உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப இதை செய்ய 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 தனி மனிதன் அமைதி பெற வேண்டும்னா இந்த பயிற்சிகளை செய்துட்டு செய்துட்டு வர அமைதி கிடைக்கும். அதுக்கப்புறம் தன்னிலை விளக்கமும் கிடைக்கும். நான் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். ஆனா பிரச்சனை இல்லாம இருக்காது. அதுதான் அந்த கண்ணதாசன் கவிதையிலையும் சொல்றாங்க. வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது வந்தாலும்
வாடி நின்றால் ஓடுவதில்லை. ஐயையோ! இப்படி வந்துருச்சேன்னு நெனச்சுக்கிட்டே இருந்தோம்னா, அது ஓடப் போறதில்ல. இன்னும் பிரச்சனைய அதிகமாக்கும். தீர்வு காண்பதற்கு நம்ம குழப்பம் தான் இருக்கும். அப்போ இத தாங்கிக் கொள்வதற்கு, எதிர்கொள்வதற்கு வேண்டிய மன உறுதியை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மனவளக்கலை குடுக்குது. அப்புறம் அகத்தாய்வு. எல்லார்கிட்டயுமே நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. தொடரா வந்த பதிவுகள் இருக்கு. அதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா நல்ல பதிவுகள் இருக்கிறதுனால தான் இந்த மாரி ஒரு குணம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அவர் குடுத்த அந்த பயிற்சிகளை விடாமல் செய்து கொண்டு வர வேண்டும். அகத்தாய்வு ரொம்ப முக்கியமா இருக்கு. தவம் செஞ்சுடுவோம். ஆனா அகத்தாய்வு செய்யலைன்னு வச்சுக்கங்க, தவத்தினால ஒரு பலனும் இருக்கிறதில்ல. ஏன்னா அந்த மன அலைச்சூழல் குறைய மாட்டேங்குது. அகத்தாய்வு செய்தாதான் ஒன்றி போக முடியும். உட்கார்ந்த உடனே தவம் கிட்டும். ஆனா அகத்தாய்வு செய்யலைன்னா, எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சரி, ஆகினையிலயோ, துரியத்திலயோ, இல்ல துரியாதீதம்ல முயற்சி செய்தாலும் நமக்கு தவம் கிட்டுவதில்லை. அப்போ அகத்தாய்வு செய்ய செய்ய தான் உட்கார்ந்த உடனே நமக்கு தவம். எந்த இடத்துல வேணாலும் போங்க. என்ன சத்தம் வேணாலும் இருக்கட்டும். அப்போ அந்த இடத்துல நமக்கு தவம் கிட்டும். எப்பொழுதுமே அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும்னா முடியாது. எல்லா இடத்துலயும் அது ஓடுது. இப்ப கூட இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். பக்கத்திலேயே பஸ் ஓடுறது, கார் ஓடுறது, எல்லா சத்தமும் கேட்கும். பறவைகளோட சத்தம் கேட்கும். இதுக்காக குடும்பத்த விட்டு காட்டுல போ முடியுமா? அங்கேயும் அது வேற மாதிரி பிரச்சனை. அப்போ எந்த இடத்துல இருக்கோமோ, அங்க எப்படி அமைதி கொள்வது? அப்படிங்கிற பக்குவத்தை வளர்த்துக்கணும். அதுக்கு மனவளக்கலையில இருக்கிற பயிற்சிகள் நமக்கு உதவியா இருக்கு. ஒரு கதை படிச்சேன். ரொம்ப ரொம்ப நல்ல கருத்து அதுல கிடைச்சது. ஒரு நாட்டு அரசர் எப்பொழுதுமே அவரு போட்டி வைப்பார். ஒரு தடவ என்ன சொல்றாருன்னா, அமைதி அப்படிங்கிற தலைப்புல யார் யாரெல்லாம் படம் வரைய முடியுமோ, அவங்க வரைஞ்சு கொண்டு வாங்க. எந்த படத்துல எந்த படம் அமைதிங்கிற அந்த தலைப்புக்கு ஒத்ததா இருக்கோ, அதுக்கு நான் நெறைய பரிசு குடுக்க போறேன். பொற்காசுகள் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நெறைய பேரு ரொம்ப அழகா வரைஞ்சு கொண்டு வந்தாங்க. சில பேர் பூக்கள பார்த்தா அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒருத்தர் தண்ணி, நீர், பெரிய கடல். கடல்ல போய் கடலுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு, அந்த தண்ணியே பார்த்தோம்னா, அப்ப அமைதி கிடைக்கும். ஒருத்தர் சொல்றார், ஆகாயத்த பார்த்துக்கிட்டே இருந்தா அமைதி கிடைக்கும்னு ஒருத்தர் வரையறார். இன்னொருத்தர் சொல்றார், இயற்கைய நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, அதுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதுல ஒரு அமைதி கிடைக்கும். அப்படின்னு அவங்களுக்கு தோணினத வச்சு வரைஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அரசர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்றார். எல்லாமே அருமையா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னு. எதுக்கு பரிசு குடுக்குறதுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு எல்லாமே அழகா வரைஞ்சிருக்காங்க எல்லாரும். ஒருத்தரோட வரைபடத்துல மட்டும் மழை பெய்யுது, இடி இடிக்குது, காத்து வீசுது, மரங்கள்லாம் ஆடுற மாரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மரத்துல அவ்ளோ ஆடிட்டு இருக்கு அந்த மரம். ஆடுற மாரி வரைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு கூடு இருக்கு. பறவையோட கூடு இருக்கு. அந்த கூடுக்குள்ள குட்டி பறவைகள், குஞ்சுகள் இருக்கு. அதுல தாய் பறவை, ஆண் பறவை எல்லாம் உட்கார்ந்துருக்கு. இத பார்த்த உடனே அரசருக்கு ஒண்ணும் புரியல. உடனே அத வரைந்தவர கூப்பிடுறாரு. என்ன அர்த்தத்துல இத வரைஞ்சிருக்கீங்க? அங்க பார்த்தா இடி இடிக்கிறது, மழை பெய்யுது, காத்து அடிக்கிறதுனால மரங்கள்லாம் ஆடுது. அப்புறம் இங்க ஒரு பறவையோட கூடு, அதுல சின்ன பறவைகள் இருக்கிறதையும் வரைஞ்சிருக்கீங்களே என்ன அர்த்தம்? இதுக்கும் அமைதிக்கும் என்ன கனெக்ஷன்? அப்படின்னு கேக்குறாரு. அப்போ வரைஞ்சவர் சொல்றார், அமைதினா எல்லாமே அமைதியா இருந்ததுன்னா, அந்த இடத்துல அமைதிங்கிறது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். பிரச்சனை அதனால எதிர்கொள்ள முடியாது. ஆனா, இந்த மாரி சூழல்லயும் அந்த பறவை இறை இறைநிலை நம்மள காப்பாத்தும், கடவுள் நம்மள காப்பாத்துவார்ன்னு அந்த மாரி ஒரு சூழ்நிலையில கூட அது கூட்டுக்குள்ள பறவைகள தன்னோட குஞ்ச காப்பாத்திக்கிட்டு நம்பிக்கையோட அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு.
அமைதி கிடைக்கும்னு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி சூழல்லையும் யாரு அமைதியா இருக்காங்களோ அங்கதான் நமக்கு அமைதி அப்படின்ட்டு அவர் விளக்கினார். என்ன ஒரு ஆழ்ந்த கருத்து பாருங்க. நமக்கு அமைதி கிடைக்கணும்னா பிரச்சனையே இருக்கக்கூடாது, எல்லாம் கிடைச்சிருக்கணும், எல்லாம் நமக்கு சரியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்த கதையிலேருந்தே ஆழ்ந்த கருத்து கிடைக்குது. அதனாலதான் அந்த கவிதையும் என்ன அழகா சூட்டாரு பாருங்க, கண்ணதாசன் எழுதின கவிதை. பிரச்சனை இல்லாம இருக்காது. ஏன்னா நம்மளுடைய அறிவு நிலை உயர்ந்தா கூட சுத்தி இருக்கிறவங்களோட அறிவு நிலை உயரல. ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கல, பயிற்சி முறைகள் கிடைக்கல. அவங்க எந்த சூழல்ல வாழறாங்களோ, எதை கடைப்பிடிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எப்படி அறிவுரைகள் கிடைக்குதோ அதுக்கேத்த மாதிரிதான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க கோணத்துல இது அவங்க செய்யறது ரைட்டா கூட தோணலாம். அப்போ பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. அந்த மாதிரி பிரச்சனையில சூழல்ல நம்ம எப்படி அமைதியா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு வேண்டிய பயிற்சிகளை தான் மனவளக்கலை கொடுக்குது. இது தனி மனிதன் அமைதி. அதுக்கப்புறம் சமுதாயத்துல அமைதி காக்கணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் இப்படி அமைதியோட வாழறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அங்க அறநெறி வாழ்க்கை தான். அப்ப சமுதாயத்துல அமைதி நிலவணும்னா அறநெறி வாழ்க்கை வாழும். என்ன அறநெறி வாழ்வுங்கிறது? என்ன மகரிஷி 3 கொடுக்குறாரு: ஒழுக்கம், கடமை, ஈகை. இது எல்லாருக்கும் தெரியும். ஒழுக்கம்னா எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்காத செயல்கள் எல்லாம் ஒழுக்கம் உள்ள செயல். இதை எப்பொழுதும் கடைபிடிச்சுக்கிட்டே இருந்தா, அதான் எண்ணத்தினால கூட சொல்றேன். அதான் ஃபர்ஸ்ட் வருது. நான் எண்ணத்தினால கூட இன்னொருத்தருக்கு ஐயோ இப்படி செஞ்சுட்டாங்களே, நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன்னா போச்சு. அப்போ எண்ணம், சொல், செயலா என்ன அருமையான ஒரு சாமியம். இதை எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் வழிக்கு விடுறோம், எல்லாருக்கும் தவறு நடக்குது. இருந்தாலும் இதை அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும், பயிற்சிகளை செய்யணும். அடுத்தது கடமை. கடன் பட்டிருக்கோம். எத்தனை பின்னாடி முன்னாடி வந்த சமுதாயத்துல எத்தனை விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. சாப்பாடா இருக்கட்டும், வாழும் முறையா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், ஒழுக்க நெறிகளா இருக்கட்டும், முன்னோர்கள் எத்தனை கடைபிடிச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. எவ்வளவு கடன் பட்டிருக்கோம். அப்புறம் இப்ப இருக்கிற சமுதாயத்துல நமக்கு எத்தனை விதமான சௌகரியங்கள், வாழ்க்கையில பொருட்கள், எத்தனை பேர் நமக்கு உதவி செய்யறாங்க. எவ்வளவு நம்ம அதுக்கு கடன் பட்டிருக்கோம். அப்போ அந்த கடமையை திருப்பி கொடுக்கணும். அது கூட நேர சமுதாயத்துக்கு போயா இல்ல, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு, இந்த ஆர்டர்ல கடமையை செய்யணும் அப்படின்ட்டு சொல்லு. எதுலயும் சுவாமிஜி தவறவே இல்ல. ரொம்ப பிராக்டிக்கலா நமக்கு விளக்கங்களை கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் ஈகை. உன்னால முடிஞ்சதை கொடு. அது பணத்தினால இருக்கலாம், பொருள்னால இருக்கலாம், அறிவினால இருக்கலாம், இல்ல வாழ்த்துனால இருக்கலாம். எப்படி செய்ய முடியுமோ, உதவ முடியுமோ அந்த மாதிரி உதவி செய்யும். இப்ப இருக்கிற பிரச்சனையில பாருங்க, என்ன விதமா கொலைகள், கொள்ளைகள் நடக்குது. இன்னொருத்தருக்கு கெடுதல் செய்யறத பத்தி யாரும் கவலைப்படவே இல்லை. எல்லா கலர்ல கலப்படம், உணவுல கலப்படம், எல்லாத்துலயும் கலப்படம். துணி வாங்கினா அங்க நம்பி வாங்க முடியல. எல்லாத்துலயுமே ஏமாத்துறதுன்னு இருக்கு. அதனால விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்னு இன்னும் புரிஞ்சுக்கல மக்கள். அதுக்கப்புறம் ஏதோ போய் கோவிலுக்கு போய் உண்டியல்ல பைசா போட்டாலோ இல்ல பரிகாரம் செய்தாலோ இதுக்கெல்லாம் ஈடுகட்ட முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஒரு அம்மா கேட்டாங்க, பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுது, விரதம் இருந்தா சரியா போயிடுமே அப்படின்னா. விரதம் இருந்தா எதுக்காக விரதம் இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கணும். விரதம் இருக்கிறதுனால எதுக்கு, எதை நோக்கி, எந்த கருத்தை வச்சு விரதம் இருக்கோமோ அதுக்கு பலன் இருக்கும். செஞ்ச தவறுக்கு நாம அனுபவிச்சு தானே ஆகணும். அப்ப அந்த தவற்றை உணர்ந்து கொண்டு இனிமேல் நான் அப்படி செய்யாம இருக்கணும்னு அதுக்கு வேண்டிய மேல் பதிவை கொடுத்தா அதனுடைய தீவிரம் குறையும். மகரிஷி கொடுக்காத விளக்கங்களே இல்லை. அப்போ சமுதாயத்துல இப்படி நாம அமைதியை கொண்டு வர முடியும். அப்புறம் உலகத்துல எப்படி அமைதியை கொண்டு வரணும்? ஓருலக ஆட்சி வரணுங்கிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? ஜாதி, மதம், தேசம், இனம், மொழி பேதமாம் இந்த தலைகளை தவிர்த்து இருபாலோர் மனம் புரிந்து
ஆதியனும் பேராற்றல் அறிவு இயக்கம் அமைந்த ஒரு பருவுடலால் எல்லை கண்ட நீதி இவை அறிந்து இன்பம் அளவு மீறா நெறி கண்டு புலன் காத்து உலகோர் உய்ய ஓதி தவ வாழ்வதனை கடமை மூலம் உணர்த்தும் அறத்தொண்டு உலக அமைதி நல்கும். அப்ப நம்ம இந்த மாதிரி தொண்டு செய்யறோம்னா முதல்ல நம்ம இந்த தலைகள் எல்லாம் சரி பண்ணணும். ஜாதி, மதம், தேசம், இனம், மொழி பேதமாம் தலைகளை தவிர்த்து இருபாலோர் மனம் புரிந்து ஆதி எனும் பேராற்றல் அறிவு இயக்கம் அமைந்த ஒரு பருவுடலால் எல்லை கண்ட நீதி இவை அறிந்து இன்பம் அளவு மீறாத நெறி அளவோடும் முறையோடும் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கணுமோ உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் இதுலெல்லாம் அளவு முறை காத்து புலன்களை எந்தெந்த இடத்துல உபயோகப்படுத்தணுமோ அங்கேயும் அளவு முறை காத்து அதோட நிறுத்தாம உலக ஒரு உய்வதற்கு ஓதி தவ வாழ்வதனை கடமை மூலம் உணர்த்தும் அறத்தொண்டுதான் உலக அமைதி நல்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம இந்த பயிற்சிகளை செய்து இந்த தலைகள் இந்த வட்டத்திலேருந்து வெளியில வந்து இந்த பயிற்சிகளை நாம் சரியாக செய்து அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் நாம இந்த கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போக முடியுமோ அந்த தொண்டு செய்து கொண்டே வந்தால் உலக அமைதி கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கோ, ஆற்றல் இருக்கோ, எவ்வளவு நடைமுறையில அது சாத்தியமோ அந்த அளவுக்கு நாம செய்யலாம். அதனாலதான் சொல்றாரு, உடலாலும் மனதாலும் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்காமலும் துன்பப்படுபவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். அந்த தொண்டு செய்யறதுலயும் இதுதான். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் கம்பேர் பண்ணவே வேண்டாம். நம்ம குடும்ப சூழல்ல நம்மளால என்ன முடியும், என்னுடைய வயது, என்னுடைய குடும்ப சூழ்நிலை, இதுல நான் என்ன செய்ய முடியும். ஆனா எனக்கு நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இந்த பயிற்சி முறைகளை நான் செய்யறதுனால எனக்கு பலன்கள் கிடைச்சிருக்கு. இதை நான் எப்படி மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் பகிர்ந்து கொண்டால் அதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், பயிற்சிகள் செய்யணும். அப்பதான் நம்ம மத்தவங்களுக்கு சொல்றது போய் சேரும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாரு. மகரிஷி சொல்ற கருத்துக்களை நம்ம எப்படி கடைப்பிடிக்கிறோம், ஏன் கடைப்பிடிக்கிறோம், அது உண்மைன்னு ஏன் ஏத்துக்கிறோம் அப்படின்னு அவர் அப்படியே வாழ்ந்து காமிச்சிருக்கு. அதனாலதான் அவர் சொல்ற கருத்துக்கள் நம்மள அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்ம சொல்ற கருத்துக்கள் மற்றவங்களுக்கு போய் சேரணும்னா நம்ம அதை கடைப்பிடிக்கணும். இந்த அறத்தொண்டு செய்ய 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 உலக அமைதி கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றோம். இதை நாம விளக்கங்கள் எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் இதை கடைபிடிப்போம். அமைதிங்கிறது வெகு தூரத்தில் இல்லை அப்படின்ட்டு எப்பொழுதுமே சொல்வார். ஆனா ஒவ்வொருத்தரும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு நிறைய மகான்கள் அவங்க எப்படி எல்லாம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால அமைதியை தேடி ஓடணுங்கிறது இல்லை. இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாலே அது தானா கிடைக்கும் அப்படின்னுட்டு விளக்கங்களை மகரிஷி வெவ்வேறு விதமா நமக்கு கொடுத்திருக்காங்க. இதை புரிந்து கொண்டு தெளிவு பெறுவோம். அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.